விகடம் அகல விகடம். பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவிட படக்குழு சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிபுகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சி மாநகருக்கு எங்களுடைய ராஜ் டிவி அகடவிட படக்குழு வழங்கிய தலைப்பு எதனால் தொலைத்தோம் எப்படி மீட்போம். வந்த பாசத்தை மறந்ததால் உறவுகளை தொலைத்தோம், நவநாகரிக மோகத்தால் கலாச்சாரத்தை தொலைத்தோம், மனிதநேயம் குறைந்ததால் ஒற்றுமையை தொலைத்தோம், மொழி வேதம் பார்த்ததால் தேசிய பார்வையை தொலைத்தோம். தான் இந்த மண்ணுக்கு நான் கொடுத்த தலைப்பு. மனித இனமே, உன் மனதில் ஒன்றை வைத்துக்கொள். உன்னிடம் மனிதநேயம் இல்லை என்றால் அந்த மரணம் கூட உன்னை மன்னிக்காது. மனிதநேயம் என்பது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மனிதனாக பார்ப்பது மட்டுமே. ஆனால் இங்கு சாதிய பார்வைகளால் மட்டுமே மனிதன் பார்க்கப்படுகின்றான். பின்பு எப்படி ஐயா மலரும் மனிதநேயம்? ஐயா, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர்றதுதான் தமிழனுடைய பண்பாடு, அதுதான் நம்ம கலாச்சாரமும் கூட. இங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி தர நிறைய பேர் தயாரா இருக்கான். ஆனா தாகம் எடுத்து தாகத்துக்கு தண்ணி இல்லாம நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு கீழ் ஜாதிக்காரனுடைய வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க சில உயர் சாதிக்காரங்க. இங்க எங்கங்கயா இருக்கு மனிதநேயம்? இதுவா மனிதநேயம்? எல்லா மனிதனையும் சரிசமமா பார்த்தா தானே அது மனிதநேயம். நம் நாடு மாபெரும் மக்களாட்சி நாடு. நம் நாட்டிலே நமக்கான தலைவனை நாமே தேர்வு செய்து கொள்ளலாம், அதுதான் மக்களாட்சியின் தத்துவம். ஆனால் இங்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு சில கிராமத்தில் வாக்குச்சாவடி மையம் அமைந்திருப்பதோ, உயர் சாதியினர் பகுதி குடியிருப்புகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்களிக்க வேண்டுமானால் அங்கு சென்றுதான் வாக்களிக்க வேண்டும். இப்ப நம்ம சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பொன்பரிப்பி என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து வாக்களிக்க போறாங்க. வாக்களிக்க போகும்போது நீங்க ஏன்டா இங்க வந்து ஓட்டு போடுறீங்க அப்படின்ற அந்த ஓட்டு கூட போட விடாம அடிச்சு துரத்தி விட்டாங்க. இதுல எங்கங்கய்யா இருக்கு மனிதநேயம்? இதுவா மனிதநேயம்? ஓட்டு போறது கூட ஒரு சுதந்திர இந்தியாவில் உரிமை இல்லையா? அப்ப இது மனிதநேயமா? இதுதாங்க மனிதநேயம் நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அன்பு நண்பர்களே, அன்பு உறவுகளே, வாழும் போதே மனிதநேயத்துடன் வாழ்ந்து விடுங்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சார், இப்போ வந்து நாம் எதை தொலைத்தோம் எப்படி மீட்போம்ங்கிற தலைப்புல பேசணும். இளைஞராக இருந்தாலும் சரி, வயது முதியோராக இருந்தாலும் சரி, தன்னோட கருத்துக்களை அழகா பதிவு பண்ணாங்க. இன்றைய சமுதாயத்தில் எதை நம்ம தொலைச்சோம், அது எப்படி சார் மீட்டணும், அதுதான் சார் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. நீங்க தான் சொல்லணும். மக்களின் மனங்கவர்ந்த மக்களின் சேனலாக ராஜ் டிவிக்கும் 19 ஆண்டுகளாக மிகவும் சீரும் சிறப்புமாக அகட நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்க பாஸ்கர் ராஜ் அவர்களுக்கும் என் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவுமே தொலைஞ்சு போகலை. இன்னைக்கு நாங்களே உதாரணமாக இருக்கோம், பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன அப்படின்னா நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குது. எல்லாருமே சில விஷயம் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இப்போ உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் யார் உதவி பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இல்லை. ஆனால் இன்றைக்கி எங்கள் மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா அப்பா சொல்லி கேட்கல, அண்ணன் சொல்லி கேட்கல, தம்பி சொல்லி கேட்கல, நாங்கள் சொல்லி கேட்கல. என்ன சார் காரணம்? எல்லா இடத்துலையும் அன்பு பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இல்லைன்னு தேடிட்டு அடையுமே தவிர கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. எங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க, பாக்கு போட மாட்டாங்க. இது ஒரு கண்டிஷனாகவே நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் கொள்கை அதுதான். ஜாதி மதம் கிடையாது. எங்கள் கம்மியில் எல்லா மக்களும் இருக்காங்க, எல்லா ஜாதி மக்கள் இருக்காங்க. ஜாதி மதம் பார்த்தது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு படிப்பு கிடையாது. 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். படிப்பு எனக்கு அதிகமாக கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வேலை போலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சப்ளையாக ஒர்க் பண்ணியிருக்கேன், செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி சார் ஜெயிக்க முடிஞ்சது? அன்பு பாசம் உலகத்தில் ஜெயிச்சிருக்கேன். நான் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது கண்டிப்பான முறையில். எல்லாமே இருக்குது. அது மூலமாக நான் ஜெயிச்சிருக்கேன். இன்னைக்கு எங்கள் மக்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நான் சம்பாதிக்க வச்சுருக்கேன், சம்பாதிக்க வைக்கிறோம். ஏன்னா வருமானத்தை சொல்லி கொடுத்துருக்கோம், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம், நல்லதை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் இன்றைக்கி எல்லா மக்களும் ஏற்றுக்க பக்குவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லி வாதாடிக்கிட்டு இருக்கோம். இதான் என்னோட கருத்துக்கள் சார். நான் ஐயா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நான் சொன்னேன். இல்லை பாஸ்கர் ராஜ், நான் எனக்கு கொஞ்சம் மவுத் ப்ராப்ளம், லேசாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், அதனால் பேசுறது கஷ்டம்னாரு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த மணி நேரத்தில் பேச முடியாது. இருந்தாலும்
எங்களுடைய அன்பின் கட்டளைக்கு மதித்து அவர் பேசியிருக்கார். அன்பை செலுத்தணும், அரவணைச்சு போகணுன்ற விஷயத்தை சொல்லி எங்க மேல அன்பை செலுத்தி எங்களை அரவணைச்சு இந்த நிகழ்ச்சியும் பெரிய அளவு கொண்டு வந்த ஐயா அவர்களுக்கும் அந்த அமைப்பை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ராஷ்டிரிய நகரவட படக்குழு சார்பாக மீண்டும் 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 நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. விதைகளற்ற வளர்ச்சி சாத்தியமா இருக்கலாம், ஆனா ஒருபோதும் நிரந்தரமா இருக்காதுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. எதை போட்டாலும் மட்க வைக்கிற மண்ணு தான் விதை போட்டா மட்டும் முளைக்க செய்யுதுங்க. தொலைச்சிட்டோம், பாரம்பரிய விதைகள் எல்லாம் தொலைச்சிட்டோம். சீட்லெஸ் கலாச்சாரம் சொல்லி விதையில்லா திராட்சை விதையில்லா மாதுளைன்னு சொன்னு சீட்லெஸ் கலாச்சாரத்தில் முழுகி சீரழிஞ்சு போயிட்டோம் சார். நான் மன்னார்குடியிலேருந்து வர்றேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருத்துறைப்பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே வருடம் நெல் திருவிழான்னு ஒன்று நடத்தி தனி ஒரு மனிதனாக இருந்து நெல் ஜெயராமன் என்பவரால் பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்க முடிஞ்சிச்சுன்னா நம்மளால முடியாதா சார் பாரம்பரியத்தை மீட்க? ஐயா, நேசமணிகளை ட்ரெண்ட் செய்வதை விட்டுவிட்டு நெல் மணிகளை ட்ரெண்ட் செய்யுங்கள். ஐயா, தமிழனோட பாரம்பரிய உடையான வேட்டியையும் புடவையும் கட்டும் போது ஆண் ஆணாவும் பெண் பெண்ணா உணர்றாங்க. ஏன்னா அதுதான் அழகியலோட சேர்த்து வாழ்வியலையும் கற்பிக்குது. வேட்டி கட்டுறப்ப கவனிச்சிருக்கீங்களா? கால் ரெண்டையும் அகட்டி வைக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு தெரியுமா? நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அகலமானதாகவும் விசாலமானதாகவும் உன் சிந்தனை இருக்குன்னு சொல்றதுக்காக. வேட்டியோட நிறம் பொதுவா வெள்ளை. அது எதுக்கு தெரியுமா? நம்ம அந்த வேட்டியோட நிறம் மாதிரி நம்ம உள்ளமும் வெண்மையா இருக்கணும்னு சொல்றதுக்காக. வேட்டி கட்டும் போது ஒரு முனைய பல்லால கடிச்சுவோம். அது எதுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில சில சூழ்நிலை வருண்டா, அதை நீ பல்ல கடிச்சிட்டு கடந்து போன்னு சொல்றதுக்காகத்தான் ஒரு முனைய பல்ல கடிச்சுக்கணும். அப்படியே ரெண்டு முனைய சமமா எடுத்து பார்ப்போம். அது எதுக்கு தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிறவன் நன்மையும் தருவான் தீமையும் தருவான், அதை நீ சரி சமமா பார்க்க கத்துக்கன்னு சொல்றதுக்காக தான் ரெண்டு பக்கம் சமமா வச்சிருக்கோம். அதுல ஒரு தேவையில்லாத பகுதியை எடுத்து உள்ள வச்சு கட்டுவோம் சார். அது எதுக்கு தெரியுமா? உன்னை சேர்ந்திருக்கவன் நன்மையும் கொடுத்தான் தீமையும் கொடுத்தான், அதுல தீமையை உனக்குள்ள வச்சுட்டு நன்மையை மட்டும் வெளியில காட்டுறான்னு சொல்லி கொடுத்தான் சார். அதுல கரையை தூக்கி மேல வச்சான். அது எதுக்கு தெரியுமா? நான் கரைகள் அற்றவன் இந்த சமுதாயத்துக்கு காட்டுறதுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சு வேட்டிய மடிச்சு கட்டினா சார். அதுல சொல்லி கொடுத்தான் சார் வீரத்தையும் கம்பீரத்தையும். 19 வருஷம் ப்ரோக்ராம் பண்றேன், ஒரு பையன் வேட்டி பத்தி இது வரைக்கும் சொல்லவே இல்லை சார். இவ்வளோ கதை வேட்டியில் இருக்கிறன்றத அடேங்கப்பா, ஹேட்ஸ் ஆஃப் யூ, ஹேட்ஸ் ஆஃப் கண்ணா, ரொம்ப நல்லா இருப்படா, நல்லா இருப்படா. ஐயா, ஒரு காலத்துல கல்யாணம் ஆகாத இளைஞரை செல்வன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாத இளைஞ செல்வின்னு சொல்லாங்க. ஆனா இந்த நவ நாகரிகத்துல இளைஞரை எப்படி 3 கேட்டகரியா பிரிக்கிறான் சார். சிங்கிளு, மொரட்டு சிங்கிளு, கமிட்டட் அப்படின்னு. அதுக்கு ஒரு விளக்கம் அழகா கொடுக்கிறான் சார். காதலில் விழ துடிக்கிறவன் சிங்கிள், விழுந்துட்டான் பாத்தீங்களா அவன் கமிட்டட். யார் வந்தாலும் என்ன வீழ்த்த முடியாதுரா, செத்தே போனாலும் கெத்தே போவாம இருக்கோன்றான் பாருங்க, அவன் தான் மொரட்டு சிங்கிள் ஒரு விளக்கம் கூட கொடுக்கிறான் சார். இங்க தொலைச்சிடும் சார் நம்ம கலாச்சாரத்தை. தம்பி கமிட்டடா மொரட்டு சிங்கிளா? மொரட்டு சிங்கிள் சார். மொரட்டு சிங்கிளா இருந்தாதான் இந்த வீரமே வரும். எப்ப கமிட் ஆகுறோமோ நம்ம கம்மியாயிடும். ஐயா, லக்ஸரி காரு, எப்போதும் கிடைக்கிற ஒய்ஃபை, எப்போதுமே உங்க போன்ல கவரேஜ் இருக்கிற இடம், இதெல்லாம் கிடைச்சிட்டா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு உண்மை கிடையாது. ஐயா, உங்க செல்போன் கவரேஜ் ஏரியால வரும்போது உங்க லைஃப் அவுட் ஆஃப் கவரேஜ்ல போயிடுதுயா. காலையில இருந்து காக்கை குருவியோட சத்தத்தை நீங்க கேட்கலன்னா நினைச்சுக்கங்க நீங்க அழிவோட விளிம்புல இருக்கீங்கன்னு. ஐயா, இருட்டுல தொலைச்சிட்டு வெளிச்சத்துல தேடினா கிடைக்கிறது ஒண்ணுமா இருக்காது. தொலைத்த கலாச்சாரத்தை தொலைத்த இடத்துல இருந்தே தேடுவோம். ஐயா, நம்ம கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். ஜல்லி கட்டோட்டுவோம், வெற்றி கொடி நாட்டுவோம் தமிழா. சங்க தமிழ் பாட்டிலும் திருக்குறளேட்டிலும்
முக்குளித்து மூழ்கி விட வா 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 அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஓ அக்கண்ணா கசட தபர எரள வளல எங்கன தமிழன் நான். ஆமாங்கய்யா, இன்னைக்கு நான் பேச போறது மொழிபேதம் பார்த்ததால் தேசிய பார்வையை தொலைத்து விட்டோம். ஐயா, பிரான்ஸ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டில் உனது தாய்மொழியானது மதிக்கப்படவில்லையோ அங்கே உனது குரல் வலை நெருக்கப்படுகிறதுங்கிறாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்தியாவில் எனது தாய்மொழியான தமிழ் எங்கெங்க மதிக்கப்படுது? இதுக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. திருக்குறள் உலக பொதுமுறைன்னு அறிவிக்கப்பட்ட ஒரு நூல் உண்டு. பைபிளுக்கு அடுத்தபடியா உலகில் உள்ள மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இருக்குன்னா அது திருக்குறள். அந்த திருக்குறளை இன்னைக்கு வரைக்குமே நம்ம தேசிய நூலா அங்கீகரிக்கிறதுக்கு என்ன அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். யூரோப், ரஷ்யா இந்த கண்ட்ரியில் இருக்க மாணவர்கள் தான் அவங்க மொழியில லிட்ரேச்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தேவையான கருத்துக்களையே லத்தீன் என்று அழைக்கக்கூடிய லத்தீன் மொழியில தேட வேண்டியது இருக்கும். ஆனா எனது தாய்மொழியில் ஒருவன் லிட்ரேச்சர் பண்ணணும்னா அவனுக்கு தேவைக்கு அதிகமான கருத்துக்கள் எனது தாய்மொழியிலேயே புதஞ்சு கிடக்கு. இதை எப்படிங்க ஏன் இந்த மொழியை நான் விட்டு கொடுக்க முடியும்? ஐயா, எனது மொழி அழகான மொழிங்கிறதுக்கு ஒரே ஒரு விளக்கம் இருக்கு. பரம்பரை பரம்பரை பரம்பரைன்னு நம்ம சொல்லுவோம். பரம்பரைங்கிறது என்னன்னு தெரியுமாங்க? 7 தலைமுறை. முதல் தலைமுறை நான், 2ஆம் தலைமுறை தாய் தந்தை, 3ஆம் தலைமுறை பாட்டன் பாட்டி, 4ஆம் தலைமுறை பூட்டன் பூட்டி, 5ஆம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி, 6ஆம் தலைமுறை சேயம் சேயல், 7ஆம் தலைமுறை தாங்க பரன் பறையனாவது. ஒரு தலைமுறைக்கு நீங்கள் சராசரியா 60 வயசுன்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 7 தலைமுறைக்கு 480 வயசு, அதாவது 480 வருடங்கள் வாழ்வாங்க. அதே நம்ம அடிக்கடி சொல்லுவோம், 7 தலைமுறையா இங்கே நான் கொடிகட்டி பறந்த குடும்பம்னு. 7 தலைமுறை என்பது 960 வருடங்கள். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு ஒரு மொழியால் உணர்வு கொடுக்க முடியும்னா அது எங்கள் தமிழ் மொழிக்கே உள்ள பெருமை தானேங்க. இதை எப்படிங்க நான் விட்டு கொடுப்பேன்? கேரள வெள்ளம் வந்துச்சுங்கய்யா. நம்ம தேசிய உணர்வு தொலைஞ்சிருச்சுங்கிறோம். ஆனால் இப்போ கேரள வெள்ளத்தில் எங்கள் தமிழக இளைஞர்கள் எவ்வளோ அழகாக போய் உணவு செஞ்சாங்க. அவங்க வேற மொழி தான், அங்கே நாங்கள் மொழிபேதம் பார்க்கல, உணர்வு தான். என் மொழி உணர்வுபூர்வமான மொழி, அது எனக்கு உணர்வுகளை தான் கொடுத்துருக்கு, மனிதநேயங்கிற உணர்வை கொடுத்துருக்கு. நாங்கள் போய் உதவி செஞ்சோம். கேரள அரசு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்யா என்னன்னா, மத்திய அரசை விட எனக்கு தமிழக அரசும் தமிழக இளைஞர்களும் அதிகமாக உதவி செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகான ஒரு விஷயம். குறைங்கிறது பொதுமக்கள்கிட்ட இல்லை, தேசிய தலைவர்கள்ட்ட இருக்கு. இந்திய அரசாங்கத்தின் உயர் பதவியில் வைக்கக்கூடிய முக்கிய பதவியில் இருக்கவங்க தான் திருந்தினாலே தேசிய உணர்வுங்கிறது பரவிரும்னு சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியில அமெரிக்காவை கூட அடுத்த வீட்டாக்கியாச்சு, அடுத்த வீட்டை கூட அமெரிக்காவாக்கியாச்சு. ஆமா, இன்னைக்கு நாகரீக மோகத்தால கலாச்சாரத்தை தொலைச்சிட்டு நாம இங்க பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு உணவே மருந்தா இருந்துச்சு, இன்னைக்கு மருந்தே உணவா ஆகிடுச்சு. அன்னைக்கெல்லாம் நம்மளோட தாத்தா பாட்டிலாம் சமைப்பாங்க. எப்படி தெரியுமா? விறகடுப்புல ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, நாத்தனார், அக்கா, சித்தி எல்லாம் ஒரு கூட்டு குடும்பத்துக்கே சமைச்சு போட்டாங்க, அதுவும் முகம் சுளிக்காம. இன்னைக்கு மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இருந்துமே 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு அழுத்துக்கிறாங்க. நம்ம சமைக்கும் போது பாசத்தோட சமைக்கிறதுனால அதுக்கு தனி ருசி கிடைக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உணவெல்லாம் இப்படி கெட்டு போனதுனால தான் 8 வயசு பிள்ளை கூட கண்ணாடி போட்டுட்டு தெரியுது, 20 வயசு பிள்ளைக்கு சுகர், பிபி இருக்குன்றாங்க. எங்க போச்சு நம்மளோட கலாச்சாரம்? இன்னைக்கு பீட்சா, பர்கர் இதெல்லாம் வேக வேகமா வந்து சாப்பிட்டு தான் நம்மளும் வேக வேகமா போய்கிட்டு இருக்கோம். காலையும் மாலையும் ஆட்டுகிறார்கள், காலையும் கையையும் மருத்துவர்கள் உத்தரவு. இன்னைக்கு அவர்களோட நிலைமை எல்லாம் அப்படி ஆகிடுச்சு. சரி, உணவு தான் அப்படி இருக்கு, உடையை எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாம எல்லாரும் ஒரே உடை தான் உடுத்தி இருக்காங்க. நேருக்கு நேர் பார்த்தா கூட ஆணையும் பெண்ணையும் அடையாளம் கூட தெரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு ஆடையின்றி இருப்பது அநாகரிகம் என்றெண்ணி வீடில்லா மனிதன் விலங்குகளின் தோல் அணிந்தான். ஆனால் இன்றோ காட்டுவதே நாகரிகம், கண்மறைப்பதேன் என்று காட்டு விலங்குகள் போல் காட்டி திரிகின்றனர்.
இன்னைக்கு உடை கலாச்சாரம் அப்படின்றது அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. நீங்க நாகரிகத்துல வளர்ந்துட்டு போங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டு அப்படி நாகரிக வளர்ச்சியில போறது கண்டிப்பா அழிவை தான் தரும். என்னைக்கும் நம்மளோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மதிச்சு வாழ்றதுதான் நமக்கு ஒரு வளமான வாழ்க்கை முறையை தரும் இல்லையா? அன்னைக்கு காதல் எப்படி இருந்துச்சு? நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து இந்த அன்னசிலுக்கு இது வேர்த்து வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. அப்படி இருந்துச்சு காதல். இன்னைக்கு எப்படி இருக்கு காதல்? காதலை கூட ஒரு சந்த கடை மாதிரி ஆக்கிட்டாங்க. முத நாள் காதல், மறுநாள் கல்யாணம், 3ஆம் நாள் டைவர்ஸ். இப்படி நம்ம தொலைச்சு போன கலாச்சாரம் எல்லாம் மீட்டெடுக்கிறது இன்றைய இளைஞர்கள் கையில் தான் இருக்கு. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் தான் நாளை பெற்றோர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கலாச்சாரத்தை ஊட்டி வளங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வெரி குட். ஈசை முளைக்காமலேயே ஆசை முளைக்கிறது, பருவம் தொடாமலேயே காதல் உருவாகிறது. காலத்தின் கோலமா கோலத்தின் கோளாரா, வழிமுறை மாற்றமா தலைமுறை தவறா, விஞ்ஞான வளர்ச்சியா நாகரிக தளர்ச்சியா, வாழ்வியல் குறையா வாழும் முறை குற்றமா, சிந்தையில் தடுமாற்றம் சிந்தனையின் வழிமாற்றம், சீர்குலைக்கும் ஒழுக்கம் சீர்கேட்டின் துவக்கம், வளர்கின்ற வருங்காலம் வளைந்திட்ட கேள்விக்குறி, நிமிர்ந்திடுமா எதிர்காலம் நிச்சயமில்ல ஆச்சரியக்குறியா இருக்குல்ல. இன்னைக்கு இந்த நவநாகரிக மோகத்தால கலாச்சாரத்தை எழுந்துட்டு தானே வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மள அலைய வைக்கிற தண்ணிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஏரியில 8 மாடி கட்டடம் கட்டணும், குளத்துல குடிசைய போட்டோம். இப்படி நாம எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டோம். நம்ம விட்டு வச்ச ஒரே ஒரு இடம் கடல் மட்டும்தான். இதனால நமக்கு என்ன நிலைமை? ஒன்னா தண்ணியில தத்தளிக்கிறோம், இல்லையா தண்ணியே இல்லாம தவிக்கிறோம். என்னடா தண்ணிக்கும் கலாச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா நாகரிகமுமே நீரின் ஓரங்கள் இருந்துதான் தொடங்கப்பட்டது என்பது வரலாறு கூற்றுதானே. அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது தானே. இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய யதார்த்தமான இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த சந்தோஷமா அனுபவிக்கிறது தான். முடிஞ்சு போன விஷயத்த பத்தி கவலைப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைல்ல. இந்த நவநாகரிக காலத்துல பணம் தான் முக்கியம்னு ஓடிட்டு இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பின்னாடி நமக்குன்னு ஒரு பிரச்சனைனா உறவுகள் தான் வந்து காப்பாத்தும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம நாட்டை பார்த்து பொறாமப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க, வியந்து போறாங்க அப்படின்னா எவ்வளவோ காரணம்லாம் இல்லை, நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் தான். எத்தனையோ ஜாதி மதம் இனம் இருக்கலாம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில பழக்க வழக்கங்களை வச்சு திருமணத்தை சிறப்பா நடந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் லிவிங் டுகெதர், அதுதான் இன்னைக்கு மேலை நாட்டு கலாச்சாரம், அதுதான் இன்னைக்கு சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற விஷயத்த ஒழிச்சிட்டு மறுபடியும் திருமணம் தான் முக்கியம் நினைச்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த கலாச்சாரத்தை மீட்க முடியும். வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்ற ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு. இன்னைக்கு நாம இந்த வள்ளுவரை பள்ளிக்கூடத்தோட மறந்துடுறோம். என்ன தெரியுமா சொல்றாரு? அடுத்தவனோட பொண்டாட்டிய நீ தப்பா பார்த்தா அது ரொம்ப தப்பு, ஒழுக்கத்தை மீறி நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கள்ள தொடர்புங்கிறது எந்த நிலைமையில இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அதனாலதான் சொல்றேன், நவநாகரிக மோகத்தால கலாச்சாரத்தை அழிச்சிட்டு இருக்கோம். கலாச்சாரம் அப்படிங்கிறது பழைய பஞ்சாங்கம் கிடையாது, அதெல்லாம் நமக்கான ஒரு வேலி. என்னைக்கு இந்த முள்வேலியை தாண்டி சென்றோமோ அது நமக்கே பாதகமா போயிடும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தானே. பணத்துக்காக ஃபாரின் போனோம், பாசத்தை தொலைச்சோம், சுயநலத்துக்காக தனி கொடுத்தனம் போனோம், கூட்டு குடும்பத்தை மறந்தோம், விவாகரத்துக்காக கோர்ட்டுக்கு போனோம், இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கும். ஆடையை குறைத்தோம், அமைதியை குறைத்தோம், பண்பற்ற பேச்சுக்களால் நல்ல நண்பர்களை குறைத்தோம், இறுதியாக நவநாகரிக மோகத்தால கலாச்சாரத்தை தொலைச்சிட்டோம் தானே. இன்னைக்கு இந்த கலாச்சாரத்தை நம்மளுடைய பெத்தவங்க எல்லாருமே அவங்க குழந்தைங்களுக்கு சொன்னா கண்டிப்பா இந்த கலாச்சாரத்தை மீட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.